வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026 கெமிஸ்ட்ரிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. 12th கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 70 மார்க் பேட்டர்ன், டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். 24 வந்து கம்பல்சரி. இரும்பை Fe2O3 பிரித்தெடுக்கும் சுண்ணாம்பு கல்லின் பங்கு யாது? போரோட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? வெண்பிராஸ்பஸிலிருந்து பாஸ்பினை எவ்வாறு தயாரிப்பாய்? அலகு கூட்டினை வரையிறு. பூஜ்ய வகை வினைக்கான 2 எடுத்துக்காட்டு தருக. இணை மாற்றியம் மெட்டாமெரிசம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காந்த பிரிப்பு முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு போலி முதல் வகை வினையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தாங்கல் கரைசல் என்றால் உதாரணம் தருக. சோப்பாதல் விதையினை எழுதுக. டையத்தில் ஈதர் தயாரிக்கும் ஏதேனும் ஒரு முறையினை எழுது. அதே மாதிரி எத்தனாலிலிருந்து லாக்டிக் அமிலத்தை எவ்வாறு தயாரிப்பாய்? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது ஸ்கிப் பண்ணாதீங்க. அலுமினியத்தின் மின்னார் உலோகவியல் விளக்குக. டைபோரான் வடிவமைப்பை விவரிக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து குளோரின் குளிர்ந்த NOH மற்றும் சூடான NaOH வினைபுரிவதற்கான சமன்படுத்த சமன்பாடு. லாந்தனைடு ஆக்டனைடு ஒப்பிடுக. பொருள் மைய கனசதுரம் BBC அமைப்பு பொதிவுத்திறன். ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியினை சமன்பாட்டை எழுது. பின்வருவனவற்றில் ஃபீனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? குளோரோபென்சின், ஐசோப்ரோபைல் பென்சின். கன்னிசாரா வினையின் வினை வழிமுறையினை எழுதுக. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் 1 by 1 பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் குவார்டர்லிக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2026 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 புக் பேக் இருக்குது. ஸோ புக் பேக் 1 மார்க் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் துத்தநாகத்தின் பயன்களை 2 கூறு. பின்வருவற்றில் உதாரணம் தருக. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த இணை விளைவு என்றால் என்ன? பூஜ்ய வகை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. கிளிசராலின் நீர்நீக்க வினையினை எழுதுக. அணைவு எண் என்றால் என்ன? BCC அமைப்பில் உள்ள அணுவின் அணைவு எண் யாது? பின்வரும் வினையினை நிரப்புக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு போரோட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? காந்த அமில ஒரு நீர் நீக்கும் காரணி என்பதை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. லாந்தனாய்டு ஆக்டனாய்டு ஒப்பிடுக. ஷாட்கி குறைபாட்டினை விளக்குக. போலி முதல் வகை வினையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. லூயி அமிலங்கள் மற்றும் காரணங்கள் என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யூட்ரோபின் என்பது என்ன? தயாரித்தல் பயன்கள். நெக்ஸ்ட் வந்து கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுடைய வேறுபாடுகள். எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை? சிலிக்கோன்கள் என்பன யாவை? அவற்றின் பயன்கள் தருக. சலவைத்தூள் தயாரிக்கும் முறையினை எழுதுக. ஹீலியத்தின் பயன்கள் தருக. லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன? அதன் காரணம் மற்றும் விளைவுகளை எழுது. பொருள் மைய கனசதுர அமைப்பின் பொதிவுத்திறன் சதவீதத்தினை கணக்கிடுக. அடுத்து பார்த்தோன்னா ஆண்டர்சன் ஹால்பன் சமன்பாட்டை வருவி. 3 வகையான ஆல்கஹால் வேறுபடுத்தி அறிய உதவும் விக்டர் மேயர் சோதனை வேறுபடுத்துக. கன்னிசாரா வினையின் வழிமுறைகளை எழுதுக. கீழ்கண்ட வினையினை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வகுப்பு 12ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா 70 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 இருக்குது. புக் பேக் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 மார்க் வந்து பார்க்கலாம். 6 × 2 12. இதில் எவ்வகை தாதுக்கள் அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுகளுக்கு இது எடுத்துக்காட்டு தருக. P தொகுதி தனிமங்கள் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் காரணத்தை கூறு. படிகத்தின் பொதிவுத்திறன் வரையிறு. ஒரு வினையின் அரைவாழ்வு காலம் என்றால் என்ன? டவ் முறை சிறுகுறிப்பு வரைக. ஈட்ரோபின் என்றால் என்ன? அதன் பயன்கள் யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18.
இதில் பார்த்தீங்கன்னா கனிமம் மற்றும் தாது வேறுபடுத்துக, ஹீலியத்தின் பயன்களை தருக, இடைநிலை தனிமங்கள் அணைவு சேர்மங்கள் தருகின்றது ஏன், உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு, உலோகம் குறைபாடு வேறுபடுத்துக, வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி வரையறு, ரோசன்முண்ட் ஒடுக்க விதியினை கூறு, கிளிசரின் நீர்நீக்க வினையினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 5x25 பொறுத்த வரைக்கும் நுரை மிதப்பு முறையினை படத்துடன் விரிக்கவும், பின்வரும் சேர்மங்களின் ஆலஜன் ஆக்சிஜனேற்ற நிலையினை கண்டுபிடிக்கவும், குளோரின் வெளுக்கும் பண்பு பற்றி குறிப்பு வரைக, டைபோரானின் வடிவமைப்பை விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேந்தனாய்டு ஆக்டனாய்டு வேறுபடுத்துக, SC/BCC FCC அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிட, அலகு கோடு வரையிறு, 7 வகையான அலகு கோடுகளை எழுது, பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி, அருணிய சமன்பாட்டை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி சமன்பாட்டை வருவி, ஃபீனாலின் இணைப்பு விதியினை கூறு, ஈத்தர் தயாரிக்கும் 3 முறைகளை விளக்குக, ஆல்டல் குறுக்க வினையின் வழிமுறைகளை கூறுக. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும். வீடியோ பொறுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அவங்களும் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் 12th கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025-26 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 70 மதிப்பெண். 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கூடிய கொஷினை தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுய ஒடுக்கம் குறிப்பு வரைக, எரிக்கப்பட்ட படிகாரம் என்றால் என்ன, கந்தக அமிலம் இருகாரத்துவ அமிலம் நிரூபி, இடைநிலை தனிமங்கள் உலோக கலவை உருவாக்கின்றது ஏன், அணைவு எண் என்றால் என்ன, BBC அமைப்பில் உள்ள அணுவின் அணைவு எண் என்ன, கரைதிறன் பெருக்கம் வரையிறு, சோப்பாதல் வினையினை எழுதுக, யூட்ரோப்பின் பற்றி சிறுகுறிப்பு வரைக, கம்பல்சரி சம் பார்த்துக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6x3 18. இதில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 33 கட்டாய வினா, எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை, குளோரின் குளிர்ந்த NaOH உடன் சூடான NaOH உடன் வினைபுரியும் போது வினைக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு தருக, உலோகம் அதிகம் உள்ள குறைபாட்டை விளக்குக, வினைவேக மாறிலி வேறுபடுத்துக, பொது அயனி விளைவை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக, ரீமர் வினையினை எழுதுக, கிளமன்சன் ஒடுக்கம் சிறுகுறிப்பு வரைக, ஜிங்க் அணு ஆரம் காப்பரை விட அதிகம் ஏன். அடுத்து பார்த்தோன்னா 5x5 இதில் 5 மார்க் கொஸ்டின், புல தூய்மையாக்கத்தை விவரி, சிலிக்கேட்டுகளின் வகைகளை விளக்கி எடுத்துக்காட்டு தருக, அமோனியாவின் அமைப்பை தருக, காஸ்டிக் சோடாவை கொண்டு பாஸ்பின் தயாரித்தல் தருக, குரோமைட் தாதுவிலிருந்து பொட்டாசியம் டைக்ரோமைட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, லேந்தனைட் குறுக்கம் என்றால் என்ன, படிக திண்மங்கள் படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக, பிராங்க் சமன்பாட்டை எழுதி விளக்குக. ஸோ இப்படி தான் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாம் இருக்கும். இந்த மாடல் கொஷின் பேப்பரை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. போலி முதல் வகை வினைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தருக, ஆஸ்வால்டு நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை தருவி, ஆல்கஹால் மற்றும் பீனால் வேறுபடுத்தி அறிய சோதனைகள் யாவை, 1 மோல் HI உடன் அனிசோல் எவ்வாறு வினைபுரிகிறது, ஹாலோபாம் வினையினை விளக்குக, HVZ வினையினை எழுதுக, ஆல்டால் குறுக்க வினையின் வினை வழிமுறையினை விளக்குக. ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் கொஷின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 கெமிஸ்ட்ரிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 12th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6x12. இதில் உருக்கி பிரித்தல் என்றால் என்ன, சிலிக்கான் உரையின் பயன்கள் 2னை கூறு, பிராங்க் விதியினை எழுதுக, கிளறு ஆற்றல் வரையறு, அரினியஸ் கொள்கைப்படி அமிலம் என்றால் என்ன, காரணம் என்றால் என்ன, கீழ்கண்டவற்ற மாற்றத்தை எவ்வாறு நிகழ்த்துவாய், உருக்கி பிரித்தல் என்றால் என்ன ஒரு முக்கியமான கொஷின். 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, எலிங்கம் வரைபடம் என்றால் என்ன, வரம்புகள் யாவை, சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன, நிபந்தனை தருக, ஹீலியத்தின் பயன்கள் யாவை, குரோமைல் குளோரைடு சோதனையினை எழுதுக, எண்முகி வெற்றிடம் நான்முகி வெற்றிடம் வேறுபடுத்துக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 5x25 பொறுத்த வரைக்கும் காந்த பிரிப்பு முறையினை விளக்குக, துத்தநாகத்தின் பயன்களை 2 தருக, போராக்ஸின் பயன்கள் தருக, அதே மாதிரி குளோரின் மின்னார் புகுத்தல் முறை மூலம் பெருமளவில் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹாலஜன் இடை சேர்மம் என்றால் என்ன, லேந்தனாய்டு ஆக்டனாய்டு வேறுபடுத்துக, வேதிவினை கூறு வீதத்தில் அமையாத குறைபாடுகள் 2னை குறிப்பு வரைக, மூலக்கூறு எண் என்றால் என்ன, பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி சமன்பாட்டை வருவி, pH POHக்கான ஹெண்டர்சன் ஹால்சன்பர்க் சமன்பாட்டை வருவி.
அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வரைகை பொறுத்த வரைக்கும் ஹாலோபாம் வினை, அதே மாதிரி உல் ஃபிஷ்னர் வினை, கிளமசன் ஒடுக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் வரும். தேங்க்யூ.